ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சென்னையிலேருந்து கேதார்நாத் வரைக்கும் நான் சோலோவாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராவல் பற்றின ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ செலவாச்சு, நான் எப்படி ட்ராவல் பண்ணினேன், நான் எப்படி ரூம் அப்புறம் வந்து ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து நான் பேரம் பேசினேன், அதை வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இது வந்து நான் செப்பரேட்டாக வீடியோலாம் எடுக்கலை, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சோலோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கேதார்நாத் வரைக்கும் கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர். இந்த 2600 கிலோமீட்டர் வந்து எனக்கு கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு செட் ஆகுது. ஏன்னா நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்புறம் பஸ்ஸு. இந்த ஃப்ளைட்டு ரூட்டை வந்து நான் எடுக்கலை. ஏன்னா வந்து நான் ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால தான் நான் ட்ரெயின் ரூட்டும் பஸ் ரூட்டும் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த பிளாட்ஃபார்மை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ட்ரெயின் அண்ட் பஸ்ஸில் வந்து நமக்கு 46-48 மணி நேரம் ஆகுது கேதார்நாத் ரீச் ஆகிறதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறப்பல நான் வந்து இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு டெல்லி ரீச் ஆகுது, அப்புறம் வந்து டெல்லியிலேருந்து கேதார்நாத் ரீச் ஆகுது. இதுதான் பார்ட் 1 பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி. இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஏசி கோச்சில் தாங்க புக் பண்ணியிருந்தேன். எனக்கு ட்ரெயின் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2100 ஆச்சு. இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ரீச் ஆகிறதுக்கு 32 மணி நேரம். ஸோ 32 மணி நேரம் கழித்து நம்ம வந்து டெல்லி ரீச் ஆகிட்டு அங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட்டு அங்கே இருந்து கேதார்நாத்துக்கு அடுத்த ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய பிளானு. ஸோ வந்து டெல்லி வந்து 32 மணி நேரம் ரீச் ஆகிட்டு அங்கே எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில் வந்து ஆக்ராவும் அப்புறம் தாஜ்மஹாலும் ஆக்ரா ஃபோர்ட் இந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நார்த்து சைடு போகிறனால எங்கே எப்படி போகணுன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து ஃபஸ்ட்டு டெல்லி வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். ஸோ நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும், இந்த ட்ரெயின் வந்து ஆக்ரா தாஜ்மஹால் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டெல்லி ரீச் ஆகும்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய பிளானை வந்து அப்படியே டெல்லி ரீச் ஆகாமல் ஆக்ராலேயே நான் வந்து இறங்கிட்டேங்க. டெல்லி ரீச் ஆனாலும் நான் வந்து டெல்லியிலேருந்து மறுபடியும் ஆக்ராவுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருந்தேன், ஸ்லீப்பர் கோச்சு. ரிட்டன் மறுபடியும் ஆக்ராவில் இருந்தும் டெல்லிக்கு வந்து நான் டிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே நான் ஒரு பக்காவாக பிளான் பண்ணி தான் போயிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 32 மணி நேரம் ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 மணி நேரம் தான் எனக்கு ட்ராவல் டைம் ஆச்சு. ஏன்னா வந்து ஆக்ரா ரீச் ஆகி தான் நமக்கு டெல்லி போகிறப்பல என்னோடய பிளான் ஆக்ரா தானே, ஆக்ராலே நான் இறங்கிட்டேன். ஸோ ஆக்ரா வந்து பார்த்தீங்கன்னா 28 மணி நேரம் கண்டினியூ ஜேர்னி. இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சண்டே நைட்டு நான் 7 மணிக்கு சண்டே நைட்டு 10 மணிக்கு ஏறினேன். டியூஸ்டே காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 3:30க்கு வந்து நான் ஆக்ரா ரீச் ஆனேன். இந்த ஆக்ராவில் வந்து கரெக்டாக 3:30க்கு ரீச் ஆனால் அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம தாஜ்மஹால் இருக்குது. ஸோ எனக்கு வந்து தாஜ்மஹால் ஓப்பன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி. எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் இருக்கிறனால நம்ம வந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா அங்கே ரிக்ஷாக்காரங்க ஆட்டோக்காரங்க எல்லாருமே 300, 200, 150 இந்த ரேஞ்சில் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க லாங்குவேஜில். அது எனக்கு புரியுது. ஒரு சிலவங்க இங்கிலீஷில் பேசுகிறனால எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நடந்து தானே பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 மீட்டர் நடந்து வந்துட்டேன். 100 மீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரிக்ஷாக்காரர் எனக்கு தனியாக வந்து 100 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த 100 ரூபா வந்து எப்படி பேசுகிறான்னா, அவர் வந்து இப்படி சொல்கிறாரு, இப்படின்னா 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு, 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாரு. எனக்கு அவர் சொல்கிறது எனக்கு புரியலை. ஸோ அவர் சொல்கிறது எனக்கு புரியலைன்னொன்னே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபோனில் வந்து கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி சொன்னேன். அப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை டைப் பண்ண சொன்னேன். அவர் வந்து இப்படி சொல்கிறாரு, 100 ரூபான்னு சொல்கிறாரு. சரி ஓகே, எனக்கு இந்த 100 ரூபா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஆட்டோக்காரர் வந்தார். ஆட்டோக்காரர் 40 ரூபா சொன்னார். நான் பார்த்தேன் 6 கிலோமீட்டர் 40 ரூபான்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் அப்படின்னு நினச்சி நான் ஓகே சொல்லி போயிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் அங்கே போய் ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாஜ்மஹால் வந்து ஓப்பன் டைமு. அது அங்கே எவ்வளோ காசு ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறத என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். தாஜ்மஹால் ட்ரிப்புன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தாஜ்மஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அங்கேருந்து ஆக்ரா ஃபோர்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 1.5 கிலோமீட்ரு. இந்த 1.5 கிலோமீட்டர் வந்து அங்கே ஷேர் ஆட்டோ இருக்குது. அங்கே மறுபடி 20 ரூபா கொடுத்து போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க.
ஸோ ஆக்ரா ஃபோர்ட்டை வந்து சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு வெளியே வந்திருந்தேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோட்டலில் தான் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணேன். ஏன்னா பட்ஜெட் ட்ரிப்பு தான் பார்த்தீங்கன்னா அதனால நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ரொட்டி மட்டும் என்னன்னு கேட்டேன். அவன் 130 சொன்னான். 4 ரொட்டி 130 வந்து ரொம்ப அதிகம் அந்த சைடு. ஏன்னா நம்ம சாப்பாடு அந்த மாதிரி கேட்டானா ரேட் அதிகமாக சொல்லலாம். ஆனால் ரொட்டிங்கிறது அவங்க இதில் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு ஐட்டம். அதனால வந்து 130 சொன்னோன்னா எனக்கு வேண்டான்ட்டேன். அப்போ எனக்கு த- சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 200 சொன்னான். சாப்பாடுனா அங்கே உள்ள லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தாலி தாலியாக கூட டால் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது பருப்பு கூட்டு மாதிரி கொடுப்பாங்க. 200 சொன்னேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப இவங்க கூப்பிட்டு 4 ரொட்டி 60 60 சொன்னா. அப்புறம் தாலி கூட சேர்த்துனா 130 ருபீஸ் அப்படின்னு சொன்னா. எனக்கு அப்போ 4 ரொட்டி மட்டும் போதும் போதும் அப்படின்னு சொல்லி இதை ஏன் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போறீங்க அப்படின்னா ப்ரைஸ் மெனு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரேட் என்னன்னு கேட்டுட்டு சாப்பிட உட்காருங்க. இல்லைன்னா வந்து லாங்குவேஜ் தெரிலனால எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் அங்கே வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுடுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ஆக்ரா கேனட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேங்க. இப்போ தான் எனக்கு வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு அதாவது ஆட்டோவில் நான் பேரம் பேசி 40 ரூபாய்க்கு பேரம் பேசணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்ரா கேனட்லேருந்து தாஜ்மஹால் வந்து ஷேர் ஆட்டோவில் வெறும் 20 ரூபா தான் அப்படின்ட்டு. நான் போனது காலையில் டைம், அதனால வந்து என்கிட்ட 40 ரூபா கேட்டார். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 6 மணி தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறம் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து டெல்லி வந்துட்டேன். டெல்லி வந்து 7 மணிக்கு வந்தேன். அப்புறம் டின்னரை முடிச்சுட்டு மறுபடியும் 8:30க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டெல்லியிலேருந்து கேதார்நாத் போகிறதுக்கு. இந்த டெல்லியிலேருந்து கேதார்நாத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஹரித்வார்னு ஒரு இடம், இல்லைன்னா ரிஷிகேஷ்னு ஒரு இடம். இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேதார்நாத் போக முடியும். ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் ட்ரெயினில் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நைட்டு 11:30க்கு ட்ரெயின் டெல்லியிலேருந்து ஹரித்வார்னு ஒரு இடத்துக்கு. ஸோ வந்து நான் இதுவும் ஏசியில் தான் டிக்கெட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. நார்மல் ஸ்லீப்பர்னா 220 சம்திங் என்னமோ தான் இருந்துச்சு. நான் எதுக்கு ஏசியில் டிக்கெட்லாம் புக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணும்போது என்னோட திங்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், நான் கொஞ்சம் நிம்மதியாக போகணும் அப்படிங்கிறேன். ஏன்னா நார்த்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ரிசர்வேஷனில் வருவாங்கன்ட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன். மற்றபடி நான் வந்து இதுக்கு முன்னால் ட்ராவல் பண்ணி எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. அதனால தான் நான் ஏசியில் புக் பண்ணியிருந்தேங்க. ஸோ எனக்கு வந்து நைட்டு 11:50க்கு டெல்லியில் இருந்து ஹரித்வார்னு ஒரு இடத்துக்கு ட்ரெயின். அது வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ். ஸோ இது வந்து எனக்கு 4 மணி நேரம் ட்ராவலு. செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் 11:50க்கு ட்ரெயின் ஏறி புதன்கிழமை காலையில் 4 மணிக்கு ஹரித்வார்னு ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும். இந்த ஹரித்வார்னு இடத்துல ரீச் ஆகணுன்னே ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா ஹரித்வாரில் இருந்து சோன்பிரியாக்கு, அதாவது கேதார்நாத்துக்கு ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி கவர்மெண்ட் பஸ்ஸு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து 1500லேருந்து 2500 வரைக்கும் வாங்குறாங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணுற வண்டி. இது வந்து மினிமம் 5லேருந்து 7 பேர் 10 பேர் 12 பேர் போகிற மாதிரி வண்டிலாம் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற வண்டி, நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக வண்டி வேணும்னா அதுக்கேற்றப்ப கொஞ்சம் வேரி ஆகும். நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸில் தான் போனேன். எனக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. 230 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னா 8 மணி நேரம் ஆச்சு. அங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஸோ இந்த பஸ் வந்து கரெக்டாக 5 மணிக்கு எடுத்து எனக்கு வந்து 12:30க்கு சோன்பிரயாக்னு ஒரு இடத்துல விட்டாங்க. இந்த பெட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து எனக்கு என்ன பேசுனே தெரியல. ஏன்னா ரொட்டி அவங்க சொல்கிற லாங்குவேஜ் தெரியல. தாபா ஸ்டைல் கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா தெரியும். தாபா ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா? இப்போ நம்ம ரொட்டி வாங்கினா சைடிஷ் வந்து அது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கணும். அதே மாதிரி தான் அங்கே 4 ரொட்டி வந்து 40 ரூபா, சென்னா மசாலா இல்லைனா ஆலுனா உருளைக்கிழங்கு, இந்த கூட்டு வந்து 60 ரூபா. அங்கே வந்து 4 ரொட்டி 120 ரூபா வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேகி நிறையா இருக்குது. சாப்பாடு வந்து நிறைய கடையில் கிடையாது. அது அட்வான்ஸாக சொன்னால் மட்டும்தான் அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ரெடி பண்ணாலும் 150 200 ப்ளஸ் அந்த ரேட்டில் தான் இருக்கும். கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு அந்த மாதிரி எதுவும் இருக்காது.
பருப்பு கூடு தாங்க கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு செட் ஆகாது. நீங்கள் சாப்பாடு அப்படி சாப்பிடணும்னா தாலின்னு சொல்லி வாங்கிட்டு தயிர் ஏதாவது தயிர் பாக்கெட் இருந்துச்சுன்னா வாங்கி உப்பு போட்டு சாப்பிட்டுடுங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ரொட்டி செட் ஆகல அப்படின்னா, இல்லைன்னா மேகி வந்து நிறையா கிடைக்கும். மேகியும் அங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் 5லேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது ஒன்று ஓகேவா. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு 5 மணிலேருந்து கரெக்டாக 12:30க்கு சோன்பிரியாக்குன்னு ஒரு இடத்துல விட்டாங்க. சோன்பிரியாக்கில் இருந்து நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு ஜீப் ஒன்று இருக்குது. அங்கேருந்து கௌரிகுண்டுன்னு ஒரு இடம். கௌரிகுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத்தோட பேஸ் கேம்ப்பு. இந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் காசு வாங்குறாங்க ஜீப்பில். இந்த ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஃபுல்லானால் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 50 ரூபா 5 கிலோமீட்டருங்கிறது நமக்கு நல்லா குட் ப்ரைஸ் தான் சொல்ல முடியும். ஓகேவா. நான் வந்து கௌரிகுண்டு ரீச் ஆனேன். கௌரிகுண்டு வந்து கிட்டத்தட்ட 12:45க்குலாம் ரீச் ஆகிட்டேன். 12:45 வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து குளிச்சுட்டு நம்ம இன்றைக்கே மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு புதன்கிழமை மதியம் 12:45க்கு இந்த பிளான் பண்ணுறேன். ஸோ அதனால் கீழே வந்து ரூம் கேட்குறேன். அவர் ஒரு நாளைக்கு 1200 அப்படின்றாரு. எனக்கு ஒரு நாள் வேண்டாம், எனக்கு 2 மணி நேரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் மறுபடியும் பேரம் பேசுகிறேன். 1000 ரூபாய்க்கு கீழே குறைஞ்சி வரும். சரி அப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து 1 மணி நேரம் எனக்கு இருந்தால் போதும், எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைச்சா போதும், குளிச்சுட்டு நான் கிளம்பிடும் அப்படின்ட்டு தான் சொல்லி கொஞ்ச நேரம் பேரம் பேசினோன்னே எனக்கு 200 ரூபாய்க்கு வந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபைனலாக முடிச்சாங்க. சரி நான் சார்ஜ் போட்டுட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் அங்கே இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். 2 மணிக்கு கிளம்பி மலை ஏறுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மலை நீங்கள் வந்து ஏறணும் அப்படின்னா அது வந்து 21 கிலோமீட்டர், அதாவது 21 கிலோமீட்டர் 12,000 அடி மேலே. அப்படி போக 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 நமக்கு வந்து மூச்சு விடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இல்லை உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ப்ரீத்திங் இஷ்யூ கொஞ்சம் வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுடுங்க. நீங்கள் நடந்து தான் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸு நல்ல லிக்விட் ஃப்ரூட்ஸாக வாங்கி வச்சுருங்க. ஆரஞ்சு பழம், மாதுளப்பழம், ஆப்பிள், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுடுங்க. ஒரு 2 to 3 kg நீங்கள் அது வாங்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஐட்டம் ஏதாவது மிச்சர் காய்ச்சோ இல்லை கடலை எதுவும் வாங்கினா கூட நீங்கள் வாங்கி வச்சுருங்க. கீழே இதெல்லாம் ரேட்டு கம்மி. மேலே வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கல. ஆனால் இந்த பேக்கெட் ஐட்டம்லாம் 5 ரூபானா 10 ரூபா, 10 ரூபானா 20 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகலாம். இல்லை பல்லக்குன்னு சொல்லி அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் வந்து நம்மளை முதுகில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பெட்டி மாதிரி வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. குதிரையில் போகலாம். குதிரையில் வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, அவங்க ஆளை பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ கிலோ வெயிட் இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ 500 வருங்க. அதை வந்து ஆளை பொறுத்து நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்ப கொஞ்சம் வேரி ஆகும். இது ஒன்று. அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி அந்த டைம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வே போனால், அதாவது கீழேருந்து மேலே மட்டும் போனால் 8000 வாங்குறாங்க. இல்லை ரவுண்ட் ட்ரிப்பு அப்படின்னா 12,000 வாங்குறாங்க. ஸோ இதுதான் அங்கே நான் போன ஜூலை மந்த்து போனதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. இது நீங்கள் சீசன் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2 மணிங்கிறது நல்ல டைமான்னு கேட்டிங்கன்னா நல்ல டைம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மலை ஏறும்போது நான் வந்து 7 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டேன். ஆனால் வந்து ஒரு சிலவங்க அது ஏறுறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகும். ஏன் இந்த 10லேருந்து 12 மணி நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைட்டு போக போக நம்மளோட நடந்து போகிற ஃபாஸ்ட்டு வந்து அப்புறம் நம்ம டயர்டாகிடுவோம், எல்லாமே ஸ்லோவாக ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து மலை ஏறதுக்கு சரியான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி இல்லை 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருங்க. நைட்டு ஏற ஆரம்பித்தா என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கீழே வந்து ரூம் தங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுமாரி டாப்பில் போனீங்கன்னா தங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் த ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான இடம். ஏன்னு சொல்கிறேன்னா, ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சைட்லலாம் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நைட்டு நேரம் லைட்டு வசதி அவ்வளோவா கிடையாது. ஸோ வந்து நம்ம ஃபோனில் உள்ள டார்ச்சில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம வந்து
அங்கே வந்து நைட் டைம் ஏற முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் 5 மணி 6 மணி இந்த டைமில் ஏறுங்க. அதேமாதிரி நைட் டைம் போகிறவங்க வந்து இன் பெட்வீன் கேப்பில் வந்து நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி போகாதீங்க. அங்கே வந்து தங்குறதுக்கு எதுவுமே கிடையாது. எங்கேயாவது உட்காந்துட்டு தூக்கம் இல்லாமல் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ட்ரெக்கிங் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 மணிக்கு ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு ரீச் ஆனேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ரேட்டு அதிகமாக இருக்குது. சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி ரூ. 20, டீ வந்து ரூ. 20. மேலே அதெல்லாம் வந்து நார்மல் ரேட்டு தான் இருக்குது. ஸோ நான் வந்து காஃபியும் சப்பாத்தியும் மட்டும்தான் மேலே போய் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 7 மணி நேரம் ட்ராவல் கழித்து பார்த்தீங்கன்னா நான் கேதார்நாத்துக்கு டெம்பிளுக்கு ஒரு 500 மீட்டர் முன்னாடி ஒரு நைட்டு 8:50 கிட்ட போய் ரீச் ஆனங்க. ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ரூம் பேரம் பேசுகிறது. ஸோ இந்த ரூம் பேரம் பேசுகிறது எப்படின்னா, நான் நடந்து போக ஆரம்பிச்சேன்னா அங்கே உள்ளவங்க வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க, ரூம் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ கீழே இருந்துட்டு நான் வந்து ஒரு கடையில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து நான் கேட்டேன், மேலே ரூம்லாம் என்ன ரேட்டில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, டென்ட்டு ஸ்டேனா சைடில் வந்து அங்கே வெறும் கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து ₹200 ரேஞ்சில் இருக்கும். ரூம்னா ₹800 1000, 1500, 2000 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு கீழே உள்ளவங்க சொன்னாங்க. ஸோ மேலேயும் அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ₹500 கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா டென்ட் ஸ்டே தங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் எப்படி பேரம் பேசினேன்னா, ஒரு சூப்பர் ரூம் நான் ₹300 வாங்கினேங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னை அப்ரோச் பண்ண ஆள் வந்து ₹1000 சொன்னார். ₹1000 வந்து இல்லை எனக்கு ₹500 அப்படின்னு. கொஞ்ச நேரம் பேசினாரா, ₹1000 தான் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நான் இல்லை வேண்டாம், நான் வேறு இடத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே ₹500 சொன்னார். நான் நடந்து போகிற இடத்துக்கும் ரூமுக்கும் வந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எனக்கு போகும்போது தான் எனக்கு எண்ணங்கள் வந்து தோண ஆரம்பிச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு போகிறேன். ரூம் வந்து செப்பரேட் பாத்ரூமா காமன் பாத்ரூமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுடு தண்ணிலாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இந்த டென்ட் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹200. ஏன் அங்கே காசு கம்மினா, அங்கே வந்து பாத்ரூம் கிடையாது, பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்களா, அதில் தான் நம்ம யூரின் 2 பாத்ரூம் போனால் போய்க்கலாம். அது வந்து செப்பரேட்டாக அதுக்குன்னு இடங்கள் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரூமுன்னு போகும்போது நமக்கு வந்து எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். செப்பரேட்டான ஹீட்ருனாலும் சரி நமக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டுக்கலாம். அந்த நினச்சி தான் நான் வந்து அவர்கிட்ட வந்து பேரம் பேசினேன். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது ரூம் நல்லா இருந்துச்சு. நான் அவர் சொன்ன ரேட்டுக்கு அந்த ₹500 ரேட்டுக்கு ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம். அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து காமனாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கில் செஞ்சு அதே மாதிரி வச்சுருக்காங்க பாத்ரூம். சரி பாத்ரூம் விட்டுருங்க, எனக்கு பாத்ரூம் வந்து பார்த்த உடனே செட் ஆகலன்னொடனே நான் வந்து ₹500 கிடையாது, ₹400 100 கழிச்சிக்க, ஏன்னா பாத்ரூம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சுடு தண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஹாட் வாட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு நார்மல் பைப்பை திருக்கி இதில் தான் சுடு தண்ணி வரும்னு சொன்னார். நானும் அவர் சொன்ன மாதிரி திருக்கி பார்க்குறோம், பச்சை தண்ணி செம்ம குளிருது. நைட்டு 9:15 போல் நாங்கள் பேரம் பேசிகிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் காலையில் வரும் அப்படின்னாரு. காலையில் வேணா, நான் இது வந்த பிறகு தான் நான் உனக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ₹300 கொடுத்தேன். ₹300 கொடுத்துட்டு சுடு தண்ணி வந்துச்சுன்னா நான் குளிச்சுட்டு ₹100 உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேரம் பேசி ₹300 கொடுத்துட்டு நான் போய் ரூமில் போய் தங்க போயிட்டேங்க. ரூமில் வந்து ஹீட்ருலாம் வச்சுருந்தாங்க. அதாவது ஹீட்ருனா சுடு தண்ணி வர்ற ஹீட்ரு கிடையாது, நார்மல் ஹீட்ரு. அதாவது அந்த நார்மல் ஹீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, சிலவங்க ரொம்ப சூடாக இருந்துச்சு, ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா அந்த சோடியம் லைட் மாதிரி இருக்கும் பாருங்களா ஹீட்ரு, அந்த மாதிரி ஹீட்ரு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா இதமாக இருந்துச்சு. அந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரூம் பேரம் பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார்கெயின் பண்ணுங்கள். பார்கெயின் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 5 நிமிஷம் பார்கெயின் பண்ணுங்கள். பார்கெயின் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உடனே அவங்க கேட்குற காசுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு தான் வாங்குவாங்க. நம்ம ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஸோ நைட்டு நல்லா தூங்கி முடிச்சுட்டு காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கேதார்நாத் டெம்பிளை வந்து விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ 5 மணிக்கெலாம் அங்கே விடிய ஆரம்பிச்சிருது. நைட்டு 8 மணிக்கு அப்புறம் தான் இருட்ட ஆரம்பிக்கும். ஸோ அங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நான் மறுபடியும் 5 மணிக்கு குளிச்சுட்டு ரெடியாகி 6 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 8 மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன். 8 மணிக்கு நடக்க ஆரம்பித்து ஒரு 4:30 மணி நேரம் 12:30 அந்த டைமுக்கு நான் கீழே வந்துட்டேங்க. ஸோ நான் இந்த மலை ஏறி இறங்கின டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போனது ஜூலை மாதம், மான்சூன் அந்த டைமு, மழை நல்லா பெய்யும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மலை ஏறி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இறங்குற வரைக்கும் எனக்கு மழை பெய்யவே இல்லை. கீழே வந்து பேக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி நம்ம பத்ரிநாத் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் பத்ரிநாத்தில் வந்து லேண்ட்ஸ்லைடு, அதனால் அங்கே வந்து ஹைவேல வந்து ரோடு பிளாக்ல இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தெரியுது. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அப்படியே என்னோடய ட்ரிப்பை முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே வந்துடலாம், சென்னைக்கே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கீழே வந்து பஸ்ஸு விசாரிக்கும் போது தான் தெரியுது பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இறங்கினோமோ அங்கே தான் நம்ம போய் ரிட்டன் பஸ் ஏறணும். கீழே அதாவது கௌரிகுண்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்து ஜீப்பு இந்த மாதிரி டாக்ஸி இந்த மாதிரி ஐட்டம் தான், இந்த மாதிரி வண்டி தான் நிற்கிதே தவிர கவர்மெண்ட் வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது. அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரிக்கிறேன், இங்கெல்லாம் பஸ் வசதி எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து டாக்ஸி இந்த மாதிரி பிடிச்சி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸி பிடிச்சா காஸ்ட்டு அதிகமாகும், ஆனால் நம்ம ரீச் ஆகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், ஆனால் காசு அதிகமாகும். அங்கே இருந்து மறுபடியும் நம்ம 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து, அதாவது ஜீப் பிடிச்சி நம்ம 5 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் மறுபடியும் நடந்து போய் தான் நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி ஹரித்வாரில் இல்லை ரிஷிகேஷ் இந்த இடத்துக்கு வர முடியும். இப்போது நான் வந்து ஹரித்வாருங்கிற இடத்துல இருந்து தான் நான் வந்து கேதார்நாத்துக்கு வந்தேன். ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹரித்வாருக்கு பஸ் வசதி கிடையாது, நீங்கள் வந்து ரிஷிகேஷுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் டெல்லி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே அதே மாதிரி நான் ரிஷிகேஷ் வந்து அங்கேருந்து டெல்லிக்கு நைட்டு பஸ்ஸு பிடிச்சி ரிட்டன் வந்தேங்க. ஸோ நான் 12:30க்கு கீழே வந்தேன் பார்த்தீங்களா, 2 மணிக்கு நான் சோன்பிரயாக்னு ஒரு இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பிடிச்சி ரிஷிகேஷ்னு ஒரு இடத்துக்கு வந்தேன். ரிஷிகேஷில் இருந்து நான் டெல்லி வந்து நைட்டு ஸ்லீப்பர் பஸ் வந்து புக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த போயிட்டு ரிட்டன் வரும்போது எனக்கு ஃபுட் பாய்சன் கிட்டத்தட்ட வந்துச்சு. ஏன்னா ரொட்டி ஃப்ரூட்ஸ் இதை சாப்பிட்டு எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா ரொட்டி தான் நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ரொட்டி தான் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டேன், எனக்கு செட் ஆகலை. ரிஷிகேஷ்னு ஒரு இடத்துல வந்து பாலாஜி பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தேன், நம்ம சவுத் இந்தியன் ஹோட்டல். அங்கே போய் 2 தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு நேரம் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்துடுங்க. மேக்ஸிமம் மதியம் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சின்னா மறக்காமல் அங்கே எக்ஸ்ட்ரா 50 ரூபா 100 ரூபா சொன்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக ரொட்டி சாப்பிட்டா வந்து நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. ஸோ இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் கேதார்நாத் மட்டும் நான் போயிட்டு வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சண்டே கிளம்புனேன், ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா சண்டே 7 டேஸ் ஆச்சு. 7 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9200 rupees எனக்கு டோட்டல் ஆச்சு. இதில் வந்து ட்ரெயின் காஸ்ட்டு எனக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டெல்லிக்கு 2500, டெல்லியில் இருந்து ஹரித்வாருக்கு ஒரு இடத்துக்கு 500, அப்புறம் வந்து இந்த ஆக்ரா டு டெல்லி டிக்கெட் எடுத்து அது 150. இது வந்து பார்த்திங்கன்னா 2100, 2600, 2750 ரூபா ஆச்சு இங்கேருந்து அங்கே கேதார்நாத் ரீச் ஆகிறதுக்கு, அது ஹரித்வாருக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஹரித்வார்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் அங்கே ரீச் ஆனேன். அது ஒரு 500, 2750 ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா 3250 ரூபா ஆயிடுச்சு. எனக்கு 1 வேக்கு கிட்டத்தட்ட 3250 ரூபா ஆயிடுச்சு அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா சோன்பிரயாக்லேருந்து ரிஷிகேஷ்னு ஒரு இடம், அங்கே வந்து 500. அதுக்கப்புறம் ரிஷிகேஷ்லேருந்து டெல்லி வந்தேன் ஸ்லீப்பர் கோச்சு, அது வந்து 600, 1100 ரூபா. அப்புறம் வந்து டெல்லியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து தக்கலில் தான் டிக்கெட் போட்டிருந்தேன் சென்னை வர்றதுக்கு, அது வந்து 2500, தேர்ட் கிளாஸ் ஏசி தான் 2500. ஸோ இது 1100, 2500 வந்து பார்த்திங்கன்னா 2600, 1000, 3600. கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3200. ஆமாம், கிட்டத்தட்ட 3000 7000 ரூபா கிட்ட 7000 ரூபா கிட்ட எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டு வெறும் ட்ரெயினுக்கு. அப்புறம் நான் சாப்பிட்டது அங்கே லோக்கலில் ஆட்டோவில் சுற்றுனது இதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு 9200 ரூபா ஆச்சு. நான் சோலோ ட்ராவலராக போயிட்டு வந்தேன். ஸோ
நீங்களும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இதில் இன்னும் கம்மியாக போகணும் அப்படின்னா எனக்கு ட்ரெயினுக்கு ஏசியில் வந்து 2500 ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த 2500 வந்து நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் போயிடுச்சுன்னா எனக்கு போயிட்டு வர்றதுக்கு டெல்லி போயிட்டு வர்றதுக்கு 1600 முடிஞ்சிருக்கு. இதில் எனக்கு எவ்வளோ மிச்சமாயிருக்குன்னா கிட்டத்தட்ட 2400 கிட்ட எனக்கு மிச்சமாயிருக்குங்க. ஸோ 2400 கிட்ட மிச்சமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000லேருந்து 7000 இந்த ரேஞ்சு தான் ஆயிருக்கும். 7000ங்கிறது ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டு. நீங்கள் எவ்வளோ சீப்பாக போடுமோ 7000 குறைஞ்சி கேதார்நாத் போயிட்டு வர முடியவே முடியாது. ரொம்ப பட்ஜெட்டு அதுதான். இது ஆனால் சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு எங்கேயும் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுடுங்க. ரொட்டி வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து கேதார்நாத் போகிறதுக்கு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ரூம் எடுக்கிறதுல ஆட்டோக்காரங்கிட்ட பேரம் பேசுகிறதுல டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வந்து உங்களுக்கு இந்த ட்ராவல் பற்றின வேறு எதுவும் டவுட்டு எதுவும் உங்களுக்கு வந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீடியோவில். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணேன்னா அதோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்க பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.